தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் நடுங்குவீர்களானால் கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்கும். யுத்த களத்தில் இருந்து தேவனுடைய வசனத்திற்காக நிற்பீர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய சத்தியத்திற்காக, தேவனுடைய வசனத்திற்கென்று நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால், உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. உலகத்தின் காரியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. குடும்பத்தாருடைய பேச்சுக்கு, வசனத்திற்கு, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. சிலர் சினிமாக்காரன் பேசுகிற வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம். சினிமாக்காரன் பேசுகிற வார்த்தை, அவனுடைய வசனங்கள். அநேக வாலிபர்கள் இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட காரியங்களில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஜீவனும் ஆவியும் நிறைந்ததான அவருடைய சத்திய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால், யுத்த களத்திலே ஹல்லேலூயா உனக்கு வெற்றி நிச்சயம். நீ வந்து கொண்டிருக்கிற அந்த வனாந்தர பாதையிலே உனக்கு ஜெயம் நிச்சயம். போராட்டத்தின் பாதையிலே ஜெய நிச்சயம். டாக்டர்ஸ் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நடந்து கொண்டு இருக்கிறாயா, அல்லது விசுவாசமாகிய ஆவி நிறைந்த இந்த வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கிட்டு நீ நிற்கிறையா? எதுல எப்படி நிற்கிற? உனக்கு இருக்கிற போர்க்களத்துல, யுத்த களத்துல யாருடைய வார்த்தையை நீ முன்பாக வைத்து நின்று கொண்டிருக்கிறாய்? மனுஷனுடைய வார்த்தையா அல்லது கர்த்தருடைய வசனத்தை முன்வைத்து நின்று கொண்டிருக்கிறாயா? தேவனோடு கூட நிறுத்தி நிதானித்து சோதித்து பாரு. ஐயோ, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க பிரதர், சொன்னா சொல்லட்டுமே. ஐயோ, அவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் தான் மேலதிகாரி, நான் இதெல்லாம் செய்துதான் ஆகணும். எந்த கொம்பனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, நீ ஆண்டுடைய வசனத்தின் ஆவியும் ஜீவனும் ஆகிய பட்டயமாகிய இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீ உறுதியாய் பிடிப்பா என்றா எந்த மனுஷனுக்கு நீ பயப்பட தேவையே இல்லை. அல்லேலூயா.